மாமன்ற உறுப்பினர், இளைஞர்களின் எதிர்கால நம்பிக்கை, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நினைப்பதை நடத்தி முடிக்கிற வல்லமை பெற்றவர், உலகம் போற்றக்கூடிய புகழ்கோட்டை, அந்த புதுக்கோட்டையை தமிழக வெற்றி கழக கோட்டையாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர். இளைஞர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், தொழில் முனைவோர்கள் என பாகுபாடின்றி அத்தனை நபர்களாலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு இளம் தலைவர். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்கிற தாரக மந்திரமாக வைத்திருக்கக்கூடிய மத்திய மாவட்ட செயலாளர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு முகமது பர்வேஷ் அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு அரங்கமேந்த கைத்தலோடு வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இது என்ன புதுக்கோட்டையா இல்ல தளபதியோட கோட்டையா? மாநகர செயலாளர் ரமேஷ் சொன்ன மாதிரி 10 நாள்ல இது நம்ம ரெடி பண்ணல, வெறும் 3 நாள் தான் இந்த விழாவை நம்ம ரெடி பண்றதுக்கு. அலைக்கடல் என்ன புதுக்கோட்டை. இன்னைக்கு புதுக்கோட்டையில இருக்க அனைத்து கட்சி நிர்வாகிகளும் நம்ம லைவையும் அங்கங்க அந்த ஓரமா இருக்கிற டீ கடையிலையும் நின்று அனைத்து கட்சி ஆளுகளும் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எனது பாசத்திற்குரிய எனது தந்தையின் மாப்பிள்ளை என்று அழைக்கக்கூடிய எனது அன்பு மாமா நாஞ்சில் சம்பத் அவர்களையும், எனது பாசத்துக்குரிய அருமை சகோதரர் ராஜ்மோகன் துணை பொதுச் செயலாளர் அவர்களையும், என்னை போல் உங்களை போல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலையும் சுழன்று வரும் அருமை சகோதரர் லயலா மணி அவர்களையும், மேடையில் வீட்டிற்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேலு நாச்சியார் போல் அமர்ந்திருக்கும் நம் சிங்க பெண்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அதிக சவுண்ட் இந்த சிங்க பெண்கள் தான் இருக்கு. இன்னும் ஒரு தடவை நிரூபிக்கும் வகையில் சிங்க பெண்கள் ஒரு சவுண்ட் கொடுங்க. அதே மாதிரி ஆண்களும் குறைச்சல் கிடையாது, ஆண்களும் தயாரா இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. எனவே எது பண்ணாலும் தமிழக வெற்றி கழகம் புதுக்கோட்டையில எது பண்ணாலும் குற்றம்ங்கிறாங்க. சைக்கிள் ஓட்டினா குற்றம், கொடை கொடுத்தா குற்றம், எல்லாத்துக்கும் குற்றம்னா அதுக்கு ஒரு கேஸ், இதுக்கு ஒரு கேஸ், எல்லாத்துக்கும் கேஸ போட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளவு பயம் தமிழக வெற்றி கழகம் தான். 5000 ரூபாய் காசு எல்லாருக்கும் வந்திருக்கும். அது தலைவர் தளபதியால கிடைத்த பணம். அதை மனசுல வச்சுக்கோங்க. ஊர் ஊரா சொல்லுங்க, கிராமம் கிராமமா சொல்லுங்க. அந்த 5000 ரூபாங்கிறது உரிமை தொகை, தளபதி விஜய் அண்ணன் அவர்களால் கிடைக்கப்பட்ட அந்த உரிமை தொகை. அதை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, தேர்தல் நெருங்கிருச்சு. இனி வீடு வீடா, வார்டு வார்டா, கிளை வாரியா நம்ம பெண்களும் ஆண்களும் இணைந்து ஒவ்வொரு கிராமங்களா போய் நம்ம இனிமே வேலை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அனைத்து நிர்வாகிகளோட ஒத்துழைப்போட நம்ம விசில் சின்னத்தை பட்டி தொட்டி எங்கோ பரவ வைக்கணும். எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு, தெரியாம இல்ல. இருந்தாலும் வயதானவர்கள் முதல் எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தணும் நம்மளுடைய விசில் சின்னத்தை. இது மட்டும் இல்லாம நம்மள அண்டர் எஸ்டிமேட் ரொம்ப பண்றாங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்றவங்க எல்லாத்துக்கும் தேர்தல் முடிஞ்சோன்னா ஒரு மிகப்பெரிய விடை கிடைக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, நமக்கு ஒரே இலக்கு, ஒரே நோக்கம், குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல தலைவர் தளபதி அவர்களை அரியணையில் ஏற்றும் வரை நாம் ஓய மாட்டோம் என்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு, எனக்கு இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மற்றும் ஏன் இதை சுருக்கமா முடிக்கிறேன்னா,
நம்ம ஸ்டார் பேச்சாளர்கள்லாம் அடுத்து பேசணும். அவங்களுக்காக தான் அந்த கூட்டமே நம்ம போட்டோம். அவங்க பேச்ச நீங்க கேட்கணும் என்பதற்காக எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த, அது மட்டும் இல்லாம இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாதம் பணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.